அனைவருக்கும் இனிய நல் வணக்கங்கள். இன்று ஜூலை மாதம் 18ஆம் தேதி ஆடி மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமை. இன்று பகல் 3:43 வரை பஞ்சமி திதியும் அதன் பின் நாள் முழுவதும் சஷ்டி திதியும் உள்ளது. இன்றைய நாளில் சந்திரன் மாலை 6 மணி வரை பூரம் நட்சத்திரத்திலும் அதன் பின் நாள் முழுவதும் உத்திரம் நட்சத்திரத்திலும் சஞ்சாரம் செய்கிறது. அதே நேரத்தில் சந்திரன் இரவு 11:59 வரை சிம்மம் ராசியிலும் அதன் பிறகு நாள் முழுவதும் கன்னி ராசியிலும் சஞ்சாரம் செய்கிறது. இந்த ரீதியில் இன்றைய கிரக நிலைகள் இப்பொழுது திரையில் காட்டப்படுகிறது. ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் புதன், கடகத்தில் சூரியன், குரு, சிம்மத்தில் சுக்கிரன், கேது. இரவு 11:59 வரை சந்திரன். இரவு 11:59க்கு பிறகு சந்திரன் கன்னியில், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய யோக பலன்கள் என்று பார்க்கும்போது சூரியன் குரு கடகத்தில் சிவராஜ யோகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. இரவு 11:59 வரை சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகத்தில் யோக பலன்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். புதன் ஆட்சி பலத்திலும் யோக பலன்களை தருகிறது. அதே நேரத்தில் சுக்கிரன் சந்திரன் நினைவால் ராகு கேதுகளும் சுப யோக பலன்களை 12 ராசிகளுக்கும் கொடுக்கும். அந்த ரீதியில் 12 ராசிகளுக்கும் பலன்களை பார்ப்போம். சந்திரா பலம் ராசிகள் ரீதியாக மிதுனம் ராசிக்கு காரிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி தரும். குடும்பத்தில் அரசு, அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதலான ஒரு பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகள் என்ற அனைத்து வித மேன்மைகளும், கௌரவ அந்தஸ்திலும், தன வரவும் தன சேர்க்கையும் மிகுதியாக இருக்கும் நாளாகும். சிம்மம் ராசிக்கு வெளிநாடு, வெளியிட யோகங்கள் சிறப்பாக இருக்கும். முக்கியமாக அரசு, அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத வகையில் ஒரு உயர்வுகளும் மேன்மைகளும் சிறப்பாக கிடைக்கும். எந்த வகையிலுமே உங்களுக்கு சுப காரிய முயற்சியில் அனுகூலம் கிடைக்கும் சுப நாளாகும். துலாம் ராசிக்கு இன்று லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். தொழில் வகையில் விருத்திகளும், கௌரவ அந்தஸ்து உயர்வுகளும், மதிப்பும் பெருமையும் மேன்மையாக கிடைத்திடும் நாளாகும். எந்த வகையிலுமே அரசு, அரசியல் துறையில் இருக்கிற அதிகார பதவிகள் தேடி வரும் நாளாகும். விருச்சிகம் ராசிக்கு பாக்கிய பலன்கள் சிறப்பாக கிடைக்கும். மேலும் தொழில் வகையிலும் சிறப்பான ஒரு சம்பாத்திய முயற்சியில் அனுகூலம் சிறப்பாக இருக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு இந்த நாளில் கூடுதலான மேன்மையும் உயர்வுகளும் கிடைக்கும். அதாவது திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம், செல்வ பாக்கியம் கிடைப்பதோடு பதவிகளில் உள்ள அனைத்து வித பாக்கியங்களும், கௌரவ அந்தஸ்து பாக்கியங்களும் சிறப்பாக கிடைக்கும் நாளாகும். கும்பம் ராசிக்கு இன்று மிகச் சிறப்பான ஒரு சுப காரியங்கள் நிகழும் சிறப்பான நாளாகும். மேலும் சூரியன் குரு ஆறில் இருக்கும்போது உங்களுக்கு எதிர்பாராத பதவிகள் தேடி வரும். அதே நேரத்தில் தன வரவுகளும் தன சேர்க்கைகளும் மிகுதியாக இருக்கும். வேலை வாய்ப்புகளில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். மீனம் ராசிக்கு உங்களுக்கு போட்டி பந்தயங்களில் வெற்றிகள் கிடைக்கும் சுப நாளாகும். அதேபோல் வேலைகளில் இருந்த பிரச்சனைகளும் தீர்வுக்கு வரும். மேலும் உங்களை பொறுத்தவரை பதவி உயர்வுகள், அரசு, அரசியல் துறையில் பதவிகள், பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகள் சிறப்பாக கிடைக்கும் நன்னாளாகும். மகரம் ராசிக்கு இன்று இரவு 11:59 வரை சந்திராஷ்டம நாளாகும். எனவே நீங்கள் மிகவும் கவனமுடனும் நிதானமுடனும் செயல்பட வேண்டியது அவசியமாகும். அடுத்தது மேஷம் ராசிக்கு இன்று இரவு 11:59க்கு மேல் உங்களுக்கு எதிர்பாராத வெற்றிகள், அதேபோல் கடன், நோய், வம்பு வழக்கு பிரச்சனைகள் ஒரு தீர்வுகளும் சிறப்பாக ஆரம்பமாகும் நாளாகும். எந்த வகையிலுமே உங்களுக்கு எதிர்பாராத தன வரவுகள் சிறப்பாக கிடைக்கும். பங்கு சந்தை, யோக வணிகங்கள், லாட்டரி, ஜாக்பாட் போன்ற வழிகளிலும் உங்களுக்கு தன வரவுகள் சிறப்பாக இருக்கும் நாளாகும். கடகம் ராசிக்கு முக்கியமாக இரவு 11:59க்கு மேல் வெற்றிகள் கிடைத்திடும். அதற்கு முன்பு குடும்பத்தில் உள்ள சுப காரியங்கள் அனைத்தும் நிறைவேறி ஆடை ஆபரண சேர்க்கைகளும் தைரிய வீரிய மேன்மையால் காரிய வெற்றிகளும் சிறப்பாக கூடும் நன்னாளாகும். மீனம் கன்னி ராசிக்கு இன்று முக்கியமாக தன்னம்பிக்கை, தைரியம், விடாமுயற்சியும் செயல்பட்டு அனைத்து காரியங்களிலும் வெற்றிகள் பெறுவீர்கள். மேலும் வெளிநாடு முயற்சிகள் செய்வதற்கு கூடுதலான யோகம் பெறும் நாளாகும். எந்த வகையிலுமே உங்களுக்கு குரு பலத்தாலும் சிவராஜ யோகத்தாலும் மிகச் சிறப்பான ஒரு அந்தஸ்து, கௌரவ உயர்வுகள் சிறப்பாக இருக்கும். தனுசு ராசிக்கு
பாக்கியங்கள் யோகமாக கிடைக்கும் நாளாகும். முக்கியமாக 11:59 இரவு வரை உங்களுக்கு செல்வ பாக்கியம், புத்திர பாக்கியம், தன பாக்கிய முயற்சிகளில் கூடுதல் அனுகூலம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத அரசியல் துறைகளில் பதவி உயர்வுகளும் சிறப்பாக கிடைக்கும் நாளாகும். முக்கியமாக இன்னும் ஒரு 2 நாட்களுக்கு தொழில் சம்பாத்திய முயற்சியில் கூடுதல் யோகம் பெறுவீர்கள். கும்பம் ராசிக்கு இரவு 11:59க்கு மேல் சந்திராஷ்டம நாளாகும். அதற்கு முன்பு சுப காரியங்கள் நிறைவேறினாலும் 11:59க்கு மேல் கவனமுடனும் நிதானமுடனும் செயல்படுவது சிறப்பாகும். அடுத்தது இன்றைய நாளின் சந்திராபலம், தாராபலம் மற்றும் யோக பலன்களை பார்ப்போம். சந்திராஷ்டம நாள் குறிப்பையும் பார்ப்போம். இன்று இரவு 11:59 வரை மிதுனம், சிம்மம், துலாம், விருச்சிகம், கும்பம், மீனம் ராசிகளும், இரவு 11:59க்கு பிறகு மேசம், கடகம், கன்னி, விருச்சிகம், தனுசு, மீனம் ராசிக்காரர்களும் சந்திராபலம் பெறுகிறார்கள். எனவே இவருக்கு யோகமும் அனுகூலமும் சிறப்பாக இருக்கும் நன்னாளாகும். அடுத்து தாராபலம் ரீதியில் நட்சத்திரக்காரர்கள் யாருக்கு என்று பார்ப்போம். தாராபலம் ரீதியில் மாலை 6 மணி வரை பூரம் நட்சத்திரம் உள்ளது. அந்த ரீதியில் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், ரோகிணி, அஸ்தம், திருவாதிரை, சுவாதி, சதயம், பூசம், அனுசம், உத்திரட்டாதி, அஸ்வினி, மகம், மூலம் நட்சத்திரக்காரர்களும் மாலை 6 மணிக்கு பிறகு உத்திரம் நட்சத்திரம் நாள் முழுவதும் உள்ளது. அந்த ரீதியில் ரோகிணி, அஸ்தம், திருவோணம், மிருகசீரிசம், சித்திரை, புனர்பூசம், விசாகம், போர்ட்டாதி, ஆயில்யம், கேட்டை, ரேவதி, பரணி, பூரம், பூராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்று சுப காரியங்கள், முக்கியமான காரியங்கள், புதிய காரியங்கள் அனுகூலமும் ஆதாயமும் சிறப்பாக பெறும் ஒரு உயர்வான நாளாகும். அடுத்தது சந்திராபலமும் தாராபலமும் இணைந்து நடக்கும் ராசி நட்சத்திரக்காரர்கள். மாலை 6 மணி வரை உங்களுக்கு சிம்மம் ராசி பூரம் நட்சத்திரம் ரீதியாக, மிதுனம் ராசி திருவாதிரை, சிம்மம் ராசி மகம், உத்திரம், துலாம் ராசி சுவாதி, விருச்சிகம் ராசி அனுசம், கும்பம் ராசி சதயம், மீனம் ராசி உத்திரட்டாதி ராசி நட்சத்திரக்காரர்களும் மாலை 6 மணி டு இரவு 11:59 வரை, அதாவது உத்திரம் நட்சத்திரம் சிம்மம் ராசி, மிதுனம் ராசி மிருகசீரிசம், புனர்பூசம், சிம்மம் ராசி பூரம், துலாம் ராசி சித்திரை, விசாகம், விருச்சிகம் ராசி விசாகம், கேட்டை, கும்பம் ராசி அவிட்டம், போர்ட்டாதி, மீனம் ராசி போர்ட்டாதி, ரேவதி நட்சத்திரக்காரர்களும் இரவு 11:59க்கு பிறகு கன்னி ராசி ரீதியாக மேசம் ராசி பரணி, கடகம் ராசி புனர்பூசம், ஆயில்யம், கன்னி ராசி உத்திரம், சித்திரை, விருச்சிகம் ராசி விசாகம், கேட்டை, தனுசு ராசி பூராடம், மீனம் ராசி புரட்டாதி, ரேவதி ராசி நட்சத்திரக்காரர்கள் இன்று அதிர்ஷ்ட பலன்கள் கூடுதலாக இருக்கும். முக்கியமாக தன வரவுகளும் தன சேர்க்கையும் மிகுதியாக ஏற்படும் சிறப்பு யோக நாளாகும். அடுத்தது இந்த ஆடி மாதத்தின் அதாவது சந்திராஷ்டம நேரங்கள் இப்பொழுது திரையில் காட்டப்படுகிறது. 12 ராசிகளுக்கும் உங்கள் ராசிக்கு எந்த நேரத்தில் சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது, எந்த நேரத்தில் முடிகிறது என்பதை இப்பதிவில் மூலம் அறிந்து கொள்ளலாம். எனவே நீங்கள் முன்கூட்டியே சந்திராஷ்டம நாட்களை அறிந்து கொண்டு திட்டமிட்டு செயல்பட இந்த உதவும். மேலும் 12 ராசிக்காரர்களும் ஆடி மாத ராசி பலன்கள் முழுவதும் அறிய எமது மாணிக்கம் அஸ்ட்ரோ 360 சேனலில் பார்த்து பலன்கள் முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். வாழ்த்துக்கள்.